விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான. அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் அந்த திலீபன் இன்ஸ்பெக்டர் அவர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சப்டிவிஷன் ஆறுமுகநேரி காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் திலீபன். அவர் குறித்து ஒரு 10 நாளாக ஒரு சில சர்ச்சைக்குரிய செய்தி வந்துச்சு. அது பார்த்தோம்னா கடந்த 29/30/5 அந்த டேட்டில் ஏதோ அவர் நிலையத்தில் வேலை பார்க்கக்கூடிய பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு அவர் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பினார். அது குறித்து கேட்ட அந்த உமன் போலீஸினுடைய கணவரை துப்பாக்கி வச்சு மிரட்டினார். அது மாதிரியான செய்தி வந்துக்கிட்டு இருந்துச்சு. நம்ம அந்த 29/30 அந்த டயத்திலே விசாரிக்க ஆரம்பித்தான். ஒரு சில பதிவுக்கு உட்படுத்துவோம் அப்படின்னா அப்புறம் அவர்கிட்டையும் பேசினேன். அவர் தரப்பினுடைய விளக்கத்தையும் வாங்கினேன். அது பதிவுக்கு ஏற்படுத்துவான். பட் இது மாதிரியான விஷயங்கள் அவர் பொறுத்து பார்க்கும் பொழுது அவர் 2011 பேட்ச் டைரக்ட் எஸ்ஐ, அந்த கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் லிமிட்டில் சொத்த விலை அந்த ஊர். அங்கே ஒரு சில நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறாரு. அங்கே எல்லா இடங்கள்லையுமே வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் ஹானஸ்ட் ஆஃபீஸரு, ஒன்றும் யார்ட்டையும் பைசா வாங்க மாட்டார். அதனால் நியாயமாக விசாரிப்பார். அந்த இதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம இந்த ஒரு பகுதி மட்டும்தானே வருது. இவர் மீதுக்கு வரக்கூடிய குற்றச்சாட்டு பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு. இதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தான். பட் இதன் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய கேரக்டர் தீர்மானிக்க முடியாதுல்ல அப்படின்றதுனால. ஏன்னா செக்ஷுவல் பிஹேவியர் அப்படின்றது அது வேற, அது பாலியல் நடத்தை அப்படின்றது அது முற்றிலும் வேறு நிலையில் பார்க்கப்படக்கூடியது. அதனால் எப்படி இந்த அலிகேஷன் வரும், எதன் காரணத்தினால வருது, இந்த அலிகேஷன் சும்மா எப்படி வரும் அப்படின்றதுக்காக அப்புறம் கூடுதலாக கொஞ்சம் விசாரணையை நம்ம இன்னும் கொஞ்சம் கேட்டான். அப்படின்னால எனக்கு பர்டிகுலராக அந்த உமன் கான்ஸ்டபிள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களிடம் இவர் என்ன சேட் பண்ணார். ஏன்னா அதே இவரே தான் சொன்னார். நான் பேசும் பொழுது ஒரு 2 மாதம் அளவுக்கு அந்த பெண்ணோட நம்பரே நான் பிளாக் பண்ணிட்டேன் சார் அப்படின்னாரு. எதுக்கு பிளாக் பண்ணுறாரு தேவையில்லாமல் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு வந்துச்சு. ஏன் அப்படி இல்லை, ரெகுலர் வச்சுருக்கேன், வாட்ஸ்அப் சேட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. அப்போ ஏதோ ஒரு 2 மாதமாக ஏதோ நடந்திருக்கும் போல் அப்படின்ற மாதிரி நினைட்டேன். நான் ரொம்ப அவர்கிட்ட கேட்கல. பட் அதற்கு பிறகு விசாரணையில் வரும் பொழுது அந்த பெண்ணிட்ட அவர் என்ன பேசினார் என்ன இதுன்னு வரல. இந்த இது வச்சுருக்கிறார் பார்த்தீங்களா, இவருடைய ஃப்ரீ கோச்சிங் சென்டர் ஒன்று, டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான ஃப்ரீ கோச்சிங். ஃப்ரீ கோச்சிங்னா மெயின்லி அந்த பிசிக்கலுக்கு தயார் பண்ணுவார் போல். அதுகளில் இருக்கக்கூடிய பசங்கிட்ட, அதில் இருந்த பொம்பளை பிள்ளைகிட்ட ஒரு சில சேட்டிங் மாதிரி எனக்கு ஒரு 25-30 சேட்டிங் வந்துச்சு. அப்போ சரி, அது ஆக்சுவலாக உண்மையா பொய்யா எதுவும் தெரியாது. ஆனால் ஏஐயில் யாரும் ஜென்ரேட் பண்ணி எனக்கு போட்டாங்களா அதான் எனக்கு தெரியாது. எதுவும் வெறுமனே ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்துச்சு. ஒரு 50 சேட் இருக்கும். பப்ளிஷ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அவங்க பப்ளிஷ் பண்ணலாம்னு சொன்னாலும் நம்ம பண்ண போகிறதில்ல, அது வேறு விஷயம். பட் வேணாம் அப்படின்ற நிலையில் நமக்கு அனுப்பியிருந்தாங்க. அப்போ தான் சரி நம்ம பதிவு இன்னும் கொஞ்சம் தள்ளி போடுவோம் அப்படின்ற லெவலில் தான் அவரை பற்றியே நம்ம பேசலை. ஆனால் இவருடைய ஒரு பக்கம் மிக மிக அற்புதமான ஆள், நல்ல டைப்பு, குழந்தைகளை நேசிக்கக்கூடியவர், ஒரு மோட்டிவேஷனல் கிளாஸ் எடுக்கக்கூடியவர், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரிக்கெல்லாம் போய் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருந்து அவர்களுக்கான ஏதோ பேசுகிறாரு கொள்கிறாரு, எல்லாத்தையும் தயார்படுத்துகிறாரு, ஹானஸ்ட் ஆஃபீஸர், அதெல்லாம் வருது. ஒரு மனிதன் பாலியல் நடத்தை முற்றிலும் வேறுபட்டது தானே. அது இதெல்லாம் எக்ஸ்பிளிசிட்டாக வெளியில் தெரிகிற நடவடிக்கை. அது அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அது ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் தானே. அப்படின்றதுனால நம்ம முடிவுக்கு வரலை. இந்த இதுவும் ஒன்று இருந்துச்சு. இதுக்கு இடையில் அவரே கடந்த 30ஆம் தேதின்னு நினைக்கிறேன், 31ஆம் தேதி ஒரு வீடியோ போட்டார். அவர் ஒரு இன்ஸ்டா ஒன்று வச்சுருக்கிறாரு, இன்ஸ்டாகிராம் பக்கம் ஒன்று வச்சுருக்கிறாரு. அந்த இன்ஸ்டாவில் ஒரு 5 நிமிடம் ஓடக்கூடிய வீடியோ போட்டார். அதுவே எனக்கு கொஞ்சம் தேவையில்லாத வேலை மாதிரி தெரிஞ்சிச்சு. அவர் இன்ஸ்டா வச்சுருந்தாருன்னா டக்குன்னு அதுக்குள்ளே போக முடியுமா? போலீஸில் அப்படிலாம் போய் சொந்த இன்ஸ்டா வச்சுருக்கேன், நான் சொந்தமாக ஃபேஸ்புக் வச்சுருக்கேன், அதில் போடுவேன் அப்படிலாம் செய்ய முடியுமா? முதல்ல இப்போ அலிகேஷன் வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட், அதை தாண்டி இப்போ
பொதுவெளியில் சமூக வலைத்தளத்தில் இவர் வந்து வெளிப்படுத்தின விஷயம் இவருக்கு எதிராக திரும்பிடும். அப்படி தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அன்றைக்கு அந்த இன்ஸ்டா வந்து அன்றைக்கே 31ஆம் நைட்டே அவர் சஸ்பெண்ட் ஆகுறார். அவர் திருநெல்வேலி ரேஞ்ச் டிஐஜி திரு தேஷ்முக் சேகர் சஞ்சய் ஐபிஎஸ் அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அது பண்ணுவாங்கல்ல, இன்னி சஸ்பென்ஷனுக்காக ஒரு 3B சார்ஜ் கொடுப்பாங்க. அப்புறம் சஸ்பென்ஷன் ஆனதற்கு பிறகு அடுத்த நாள் ஒரு வீடியோ போடுறாரு. இதுவே எனக்கு கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி இருந்துச்சு. சரி, அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், ஆனால் இதில் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்றதுனால இவர் குறித்து நல்ல விஷயத்தை பதிவிடணும் அப்படின்னு நினச்சதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். நீ எதுக்கு இப்போ சமூக வலைத்தளத்தில் உன்னை யார் இப்போ கேட்டா? ஆனால் அதெல்லாம் வந்து போடக்கூடாதுல்ல. அது போக வந்து இந்த இப்போ கடந்த 5ஆம் தேதி ஜூன் 5 6 மணி நேரி கம்ப்ளீட்டாக வந்து கடையடைப்பு நடந்துச்சு. இவருடைய டிரான்ஸ்ஃபர் கண்டிச்சு ஒரு ஏதோ சேரன் மாதேவிக்கு போகிறார் போல். ஆனால் அதெல்லாம் இப்போ எலெக்ஷன் டிவியோட ரொட்டீன், அது காமன் தானே, அதெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும். அது சேரன் அந்த 6 மணி நேரியில் வந்து வியாபாரிகள் சங்கம், ஆட்டோ எல்லாமே வந்து கண்டித்து ஒரு கடையடைப்பு போராட்டம் ஒன்று நடத்தியிருக்காங்க. இவருக்கு ஆதரவு தெரிவிச்சு. இவர் கவனத்துக்கு வருது பார்த்தீங்களா? அப்பயே அவங்கள கூப்பிட்டு சொல்லிடணும் அதனுடைய நிர்வாகிகளை, நீங்கள் என் மீது வைத்திருக்கக்கூடிய அபிமானம் குறித்து எனக்கு உண்மையே ரொம்ப பெருமையாக இருக்குது, மிக்க மகிழ்ச்சி. ஆனால் இது மாதிரி நீங்கள் எனக்கு நல்லது நடக்கும்னு நினச்சி பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இது எனக்கு மிக மோசமான விளைவை ஏற்படுத்தும். நம்ம தானே போலீஸில் இருக்கோம் அப்படின்றத அவருக்கு தெரியப்படுத்தணும். உங்களுக்கு தானே தெரியும், நீங்கள் தானே போலீஸு. இந்த திலீபன் தானே அவங்களுக்கு சொல்லணும்ல, நடத்திட்டேன் வால் போஸ்ட் ஒட்டுங்க அப்படின்னா போலீஸில் எடுத்துருவாங்களே. என்னப்பா அப்புறம் 15 வருஷம் என்னப்பா இருந்தீங்க? அதனால் வந்து அது இவருக்கு எதிராக வந்திருக்கேன். இவருடைய வீடியோவில் சொல்கிறாரு, நான் என்னுடைய மொபைல் ஃபோனை ஒப்படைக்கிறேன் அப்படின்றாரு. டெலிட் பண்ணாலும் சேட்டிங் இருந்துச்சுன்னா வந்து அதை வந்து இந்த ஒரு ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு எடுத்துருவாங்க. ஆனால் சேட்டிங்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துருவாங்க. இந்த மாதிரி வாட்ஸ்அப் சேட்டிங் இருந்துச்சுன்னா. அதனால் அது அவங்க என்ன காமிக்கிறாங்க, இவர் மொபைலில் இருந்து தான் போச்சா என்ன அப்படின்றத பார்த்துக்கிடுவாங்கன்னு வைங்க, அது வேறு விஷயம். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணேன், சரி என்னன்றதை பார்த்துக்கிடுவோம்னு. வேறு லெவலில் இருந்து வந்துச்சு, அதனால் அதை பார்த்துக்கிடுவோம்னு சொல்லி தான் வெயிட் பண்ணேன். மற்றபடி இவர் இதிலேருந்து மீண்டு வரட்டும். அதில் சொல்கிறாரு, இவருக்கு மட்டும் இல்லை, மற்ற இது மாதிரியான குற்றச்சாட்டுக்கு உள்ளாகக்கூடியவர்களுக்கு சொல்லிக்கிறேன். முதல்ல எடுத்தோன்னே உங்கள் தரப்பு அந்த வீடியோ போடுறது, வாட்ஸ்அப்பில் பேசுகிறது, ஃபேஸ்புக்கில் சொல்கிறது, இன்ஸ்டாவில் போடுறது, அதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா. அதெல்லாம் வந்து அந்த குற்றச்சாட்டை விட்டுவிட்டு இப்போ இதுக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி ஆயிரும். அது தவிர இவருக்கு அதில் ஒரு பெருமையாகவும் என்கிட்ட சொன்னார். நான் இன்ஸ்டாவில் 2 லட்சம் பேரை என்னமோ ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு 3000 பேர் வரைக்கும் கமெண்ட் பண்ணுவாங்க, ஒருத்தர் கூட எனக்கு எதிராக கமெண்ட் பண்ணா. அப்போ இது மாதிரியான விஷயத்துக்கு ஆளாயிட்டார் போல. நம்ம கூட இந்த இதில் பேசுகிறேன், யார் என்ன கமெண்ட் பண்ணுறாங்க, நம்மளை திட்டுறாங்களா வைகிறாங்களா பெருசாலாம் அழட்டிக்கிற மாட்டேன். நம்ம ஏதோ சொல்லணுன்ற தகவலுக்காக சொல்கிறேன், நமக்கு கிடைத்த தகவலை பகிர்ந்துக்கிறதுக்கு பேசுகிறேன். அப்புறம் நம்மளை என்ன இந்த நீங்கள் இதில் பேசுகிறதுனால எனக்கு என்ன கிடைச்சிறேன்? ஆனால் நான் அது பூராத்தையும் நிஜம்னு அந்த கற்பனைக்குள்ளே ஓட்டினேன்னா வந்து ரொம்ப பாதிக்கப்பட மாட்டேனா? அது மாதிரி இவர் எனக்கு சொல்லிக்கிட்டு இருந்தார். 2 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க சார், கரெக்டான ஆள் சார், ரொம்ப இதாக இருப்பேன்னு சொல்லி. அப்படியெல்லாம் இருந்தாலும் யாராக இருந்தாலும், ஆனால் எத்தனையோ பெரிய மனிதர்கள் நமக்கு நல்லாவே தெரியும், அவர்களது வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு முகம் என்பது வேறையாக இருக்கும். தனிப்பட்ட அவர்களது பாலியல் நடவடிக்கை, பாலியல் செயல்பாடு அப்படின்றது வேறையாக இருக்கும். அதனால் யார் குறித்தும் அந்த வெளி இடங்களில் பொது வாழ்க்கையில் அவர் அடையாளப்படுத்தப்பட்ட இதை மட்டும் வச்சு நம்ம தீர்மானிக்க முடியாது அப்படின்ற வகையில் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. வரட்டும், அவர் தன் மீதான அப்படி குற்றச்சாட்டு இல்லை, அப்பலுக்கற்ற நிலையை அவர் நிரூபிக்கிறார்னா உண்மையிலேயே மிகவும் சந்தோஷம், பாராட்டப்படக்கூடியது தான். அப்பையும் நம்ம அவரை பாராட்டி பதிவிடுவோம். இப்போ இருக்கக்கூடியதில் எனக்கு 2 நிலையிலையும் 2 தன்மைகளிலும் எனக்கு தகவல் வந்ததுனால நம்ம ஒரு முடிவுக்கு வர வேணாம். நம்ம வந்து என்ன இன்வெஸ்டிகேஷனாக இருக்கோம், அது கிடையாது. தகவல் வந்தது அப்படின்றத மட்டும்தான், அதை கூட நிறுத்தித்தான் வச்சுருந்தேன். ஏன் போடலை, என்ன போடுங்க, திலீபன் சார் பற்றி சொல்லுங்கள், திலீபன் வந்து அப்படியாள் இப்படி ஆள்னு எனக்கு நிறையா பேசுனீங்க, அதெல்லாம் கரெக்ட், அதெல்லாம் செஞ்சுருக்கிறாரு, இதுவும் வருகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க, பார்த்துக்குங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. வணக்கம்.